மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமமாக சொல்லிக்கொண்டு அவளுடைய விராட் ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய சாகர மேகலா என்று அழகாக எப்படிப்பட்ட விராட் ஸ்வரூபத்தை உடையவளாக அவள் இருக்கிறாள், அதன் மூலமாக நமக்கு என்ன அனுகிரகம் செய்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக வரக்கூடிய நாமங்கள். ஆக இந்த நாமங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அந்த நாமத்தின் தன்மையை சொல்லி அந்த தன்மையை தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிறதான் இப்போ சொல்லக்கூடிய நாமங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்போ அந்த நாமத்தை கேட்கும் பொழுதே அப்போ எந்த தன்மையை அவள் நமக்கு கொடுக்கிறாள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓம் தீட்சிதாயை நமஹ, ஓம் தீட்சிதாயை நமஹ. அப்போ இந்த தீட்சிதா அப்படின்னு சொன்னாலும் இதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தீக்ஷா, அதை கொடுக்கக்கூடியவர். அப்போ தீக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2-3 விதமாக இதுக்கு பொருள் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல தீக்ஷா அப்படின்னா அறிவை கொடுப்பவள், அறிவை ஊட்டுபவள், அப்படி அவள் இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு இந்த தன்மை புரிஞ்சிருச்சா? அப்போ அவள் என்ன செய்கிறாள்? தன்னை அண்டின சிஷ்யனுக்கு மந்திரத்தை உபதேசித்து பாவத்தை போக்குகின்றவராக ஒரு குரு இருக்கிறார். சரியா? அப்படி குரு ரூபத்திலேயே ஸ்ரீவித்யை போதிக்கிறவளாக இந்த அம்பாள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் தேசிக ரூபேன தர்ஷிதப்யுதாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தீட்சிதா அப்படின்னா ஸ்ரீவித்யா பாரம்பரியத்தில் அழகா ஒரு விஷயம் செய்வாங்க. அப்போ யாருக்காச்சும் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதலில் மந்திர உபதேசம் அவர்களுக்கு நடைபெறும். சரியா? அந்த உபதேசம் செஞ்ச பிறகு அந்த சிஷ்யன் எப்படி முன்னுக்கு வருகிறான் அப்படின்னு பொறுத்து தான் தீட்சையை குரு தீர்மானம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம்தான் தீட்சை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்களில் தீட்சை அப்படியே நேரடியாக முதல்லையே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீட்சைக்கு பெறுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ மனித ஜென்மம் நாம் எடுத்து விட்டோம். இந்த மனித ஜென்மத்தில் நாம் எவ்வளவு கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, முதல்ல செஞ்ச அந்த கர்மாவினால் தான் இப்பொழுது ஒரு ஜென்மம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இதுலையும் நம்ம நிறைய சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய மூட்டையாக வச்சுருக்கோம். அது பாபமா புண்ணியமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதை கழிக்க வேண்டும். இப்போ இதை எப்படி கழிக்க முடியும்? இதையெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னா, இந்த மந்திர உபதேசம் செய்யும் பொழுது தீட்சை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, இது 2வதாக ஒரு ஜென்மம் என்றே சொல்கிறார்கள். அப்படின்னா இதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம்? ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வரைக்கும் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் பொசுங்கி அந்த ஜென்மாவே காணாமல் போய்விடுகிறது. ஆக முதல்ல ஒரு ஜென்மா இருந்தது, தீட்சைக்கு முன்னால் இருந்த ஜென்மாவே காணாமல் போய்விடுகிறது. அப்ப 2வதாக புதியதாக ஒரு நாமம் சுற்றாங்க இல்லையா, அந்த நாமம் தான் அதற்கு ஒரு பெயரை கொடுக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு புதிதாக ஒரு ஜென்மத்தை கொடுக்கிறது. அதனால தான் முக்கியமா அந்த நாமத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனந்தா அப்படின்னு முடியக்கூடியதான நாமமாக அதை வைப்பாங்களாம். இப்போ இந்த ஸ்ரீவித்யா பரம்பரையில் இப்போ இந்த தீட்சை கொடுக்கப்பட்ட பின் ஒரு புது பிறவியே அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த பிறவி கிடைத்த பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாள், குரு, மந்திரம் இப்படி சொல்லப்பட்ட அனைத்தும் ஒன்றாகிறது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, சொல்லப்படும் மந்திரம், சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு, இதை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அனைத்துமே பிரம்மமாகத்தான் இருக்கிறது, ஒன்றுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஒன்றுமே இல்லாத அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அங்கே நடைபெறுகிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன சேர்த்து வச்சுருந்தோம்? இந்த பாபங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இத்தனை பாபங்கள் சேர்த்து வைத்திருந்தால் என்ன அப்படின்னா, அதை கழித்தால் தானே இந்த ஜென்மாவே முடிவடையும். அப்போ இவங்களுக்கு எப்படி அடுத்ததாக ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதில் அழகாக சொல்கிறாங்க.
இது பகவத்கீதையில அழகாக கண்ணன் சொல்வார். ஞான கர்ம சந்நியாச யோக, அற்புதமான ஒரு யோக நாமம். அந்த இதுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நன்றாக தூண்டப்பட்ட அக்னி என்ன பண்ணும் தெரியுமா அர்ஜுனா, ஒரு மரக்கட்டையை பஸ்மம் ஆக்கி விடுகிறது. அதே போல இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா, பாவ மூட்டையை பஸ்மமாக்கி விடும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட தீட்சையில் ஈடுபட்டவளாக அம்பாள் இருக்கிறாள். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? தன்னை அண்டிய பக்தனுக்கு அந்த தீட்சை என்ற விஷயத்தை கொடுத்து அந்த பாவத்தில் இருந்தே விடுபடச் செய்து விடுகிறாள் இல்லையா? எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவளாக இருக்கிறார். சரி, இன்னொரு விதமா தீட்சா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பலனை முன்னிட்டு செய்கிறோம், ஒரு காரியத்திற்காக. அது கிடைக்கும் வரை அதற்கு சிரமப்பட்டு மன உறுதியோடு முயற்சி செய்யறதுக்கு தீட்சா அப்படின்னு பேரு. சரியா? இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது, ஒரு மண்டலம் இந்த நியமம் செய்யறது, ஒரு மண்டலம் வேள்வி செய்யறது, யாகம் செய்யறது, யஜ்ஞம் செய்யறது, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பின்பற்றி செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு தீக்ஷா அப்படின்னு சொல்றது. அப்ப இங்கே என்ன செய்கிறாள் என்றால், இது போல் இருக்கும் பொழுது அம்பாள் என்ன செய்வாள் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அற்புதமாக இந்த தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவள் கையில் எடுக்கிறாள். எதற்காக? கெட்டவர்களை அழிப்பதும். அதுதான் இந்த அம்பாளின் தீட்சை அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? தீட்சை எடுத்துக்கொண்டு கருமையான விரதங்களை அனுசரிக்கிறாங்க இல்லையா? அப்படி அனுசரித்து வருபவர்களை தீட்சிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நிறைய கேள்விப்படுறோம் தீட்சிதர் அப்படின்னு பேர்ல. ஆனா அதற்கு பொருள் இது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேதங்களில் உள்ள நியமங்களை கடுமையாக பின்பற்றுபவர்களாக இருக்கிறார். ஆக இந்த தீட்சிதா என்றால் அந்த தீட்சையின் வடிவமாக அம்பாள் இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.